நம்ம பிளாட்டில் இப்போது மா இஞ்சி போட்டிருந்தேன். இது தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பிலேருந்து வந்து மா இஞ்சி, அப்புறம் என்னென்னா வெத்தலைவள்ளி கொடிக்கிழங்கு. இந்த வெத்தலைவள்ளி கொடிக்கிழங்கு போட்டு ஒரு மாத காலத்துக்கு மேலே ஆகுது. ஒரு மாதம் இருக்கும் கரெக்டாக. அது கொடி படர ஆரம்பிச்சிடுது. இது வந்து அடியிலையும் கிழங்கு வரும், மரத்து மேலேயும் கிழங்கு காய்க்கும், அதாவது கொடி மேலேயும். அதுக்கப்புறமா நான் வந்து பாருங்கள், நடுவில் சென்டரில் அந்த ஒரு கோடு போடு பாருங்கள், ப்ரௌன் கலரில். இந்த கோடு போடுறதுலாம் வந்து மா இஞ்சி. நம்ம ஒரு பிளாட்டில் இதை நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கேரளாவில் உபயோகப்படுத்துகிற வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் அது போட்டிருக்கேன். இது ஆயிலுக்கெலாம், அரோமேட்டிக் ஆயில், மூலிகை ஆயிலுக்கெலாம் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அந்த முகத்தில் பூசும்போது அந்த மஞ்சள் இது நம்ம ஊர்லலாம் அடிக்கல, அது மாதிரி அடிக்காமல் ஒயிட் கலரில் அவங்கள வந்து அது அழகாக காமிக்கும், நேச்சுரல் பியூட்டியாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இதையும் போட்டிருக்கேன். இப்போ இந்த மஞ்சளுக்கும், இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கும் நம்ம மா இஞ்சி ஊறுகாய் போடுற அந்த மா இஞ்சிக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், இதில் நடுவில் ப்ரௌன் கலர் கோடு வருது. நம்ம கஸ்தூரி மஞ்சளில் அப்படியே வாழை இலை மாதிரி அப்படியே அந்த கோடு இல்லாமல் பச்சையாகவே இருக்குது. இதோட வளர்ச்சியை நான் படிப்படியாக காட்டுறேன் நண்பர்களே. நன்றி.